ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் நட்டேஷ். அதாவது டே 4க்கு வந்து இன்னைக்கு நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டே 3யோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். டார்கெட் புல்லிங் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு 30 படிக்கட்டு இருக்கு. அதுல நீங்க ஏறி போறீங்க. அதுல 10வது படிக்கட்டுலயும், 20வது படிக்கட்டுலயும் ஒவ்வொருத்தன் நிக்கிறான். நீங்க 10 படிக்கட்டு ஏறி கஷ்டப்பட்டு போகும்போது, அந்த 10வது படிக்கட்டுல இருக்கிறவன், உங்கள வந்து ட்ரோல் பண்ணி, ட்ரிகர் பண்ணி, உங்கள எப்படியாவது திருப்பி வந்து, "ஐயோ! இவன் இருக்கான்டா, நம்ம இறங்கி போயிருவோம்டான்னு" யோசிக்கிற அளவுக்கு பண்ணுவான். ஓகேயா? ஆனா, அது எதுவுமே அவன் பொருட்படுத்தாம, நீங்க அப்படியே பார்க்காம அவனுக்கு ஒரு சின்ன ஸ்மைல் குடுத்துட்டு அப்படியே ஏறி போயிருங்க. 20 20வது படிக்கட்டுல போய் ஒருத்தன் நிப்பான்ல, அவன்ட்ட போங்க. அப்போ அவனும் உங்கள அததான் பண்ணுவான். "ஐயோ! என்னடா 20 வந்துட்டான், இவன திருப்பி இறக்கிரணும்" அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவான். அது எதுவுமே பொருட்படுத்தாம அவனுக்கு ஒரு சின்ன ஸ்மைல் அப்படின்னு குடுத்துட்டு 30வது படிக்கட்டு வெற்றி படிய நோக்கி போங்க. அந்த வெற்றி படிய நீங்க அடைஞ்சாக்கப்புறம், திரும்பி பாருங்களேன் ஒரு நிமிஷம். இப்டி அந்த 10வது இடத்துல நின்னவனும், 20வது இடத்துல நின்னவனும், உங்களுக்கு அடுத்து ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு வரக்கூடியவங்கள வந்துட்டு ட்ரோல் பண்ணி, ட்ரிகர் பண்ணிட்டு தான் இருப்பாய்ங்க. ஆனா, நீங்க போய் வெற்றி படைய அடைஞ்சுட்டீங்கல்ல. எப்படி? ஒரு சின்ன ஸ்மைல். எப்பயுமே ரிவெஞ்ச்ன்றது நம்ம சைலன்ஸ்லயும், நம்ம ஸ்மைல்லயும் தான் இருக்கு. அத குடுத்துட்டு போய்க்கிட்டே இருங்க. வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவன் இன்னும் வரக்கூடியவங்கள பண்ணிட்டு, அந்த நாய் அதே இடத்துல தான் நிக்கும். அது யோசிக்க மாட்டான். நம்ம முன்னேறணும். அடுத்தவன் முன்னேற விடக்கூடாதுன்னு தான் யோசிப்பாங்க தவிர. அதனால அந்த மாரி ஆண்கள பத்தி நம்ம யோசிக்கக் கூடாது. நம்ம லைஃப்ப பார்க்கணும். நடந்துகிட்டே இருக்கணும். ஓகே. அதே மாரி இன்னைக்கு வந்துட்டு இத ஒரு குட்டி எக்ஸாம்பிளா சொல்லி முடிச்சுட்டேன். இன்னொன்னு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். இதுல வந்து என்னன்னா, எப்படி சொல்றது? ஒரு வேர்ட் இருக்கு இங்கிலீஷ்ல. 2 வார்த்தை. அது வந்து எப்படி வந்து ஒருத்தவங்க வாழ்க்கை அதாவது நான் இப்ப வந்து விஜே பாருவோடைய ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு வந்தேன். ஃபேன்ஸ் மீட் பார்த்துட்டு தான் வந்தேன். அதுல அவங்க சொன்னது தான். நானா யோசிச்சு சொல்லல. இதுக்கு முன்னாடி சொன்னா நான் யோசிச்சு சொன்னது. இத நான் யோசிச்சு சொல்லல. அவங்க சொல்லியிருந்தாங்க. "வாட் நெக்ஸ்ட்?" அப்படின்ற வார்த்தை அவங்க லைஃப் எப்படி அந்த 90 நாள் வீட்டுக்குள்ள மாத்துச்சுன்றது. அவங்க போம்போது, "நீ லவ் கன்டென்ட் பண்ற. வாட் நெக்ஸ்ட்?" அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. "நீ வந்து நீ வந்து மேனிபுலேட் பண்ற" அப்படின்னு இருக்காங்க. "வாட் நெக்ஸ்ட்?" அப்படின்னு இருக்காங்க. "நீ வந்து எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி வெளிய எலிமினேட் பண்ற. வாட் நெக்ஸ்ட்?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மேல அந்த வீட்ல பேசுறதுக்கு ஆளே இல்ல. அந்த வேற வார்த்தைகள அவங்களால யோசிக்க முடியல. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பார்வதிய ஏத்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. பார்வதியே அப்படி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது, நம்மளும் அதே அவங்களுடைய ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு நம்மளும் அத யூஸ் பண்ணலாம். வாழ்க்கைக்கு நல்லது தானே! அதனால வாட் நெக்ஸ்ட்ன்ற வார்த்தை உங்கள யாரெல்லாம் ட்ரிகர் பண்ணி புல்லி பண்றாங்களோ, அவங்கள நோக்கி அந்த வேர்ட வச்சுட்டு, நீங்க வந்துட்டு ஹேப்பியா உங்க லைஃப்ப லீட் பண்ணுங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்க குடுக்கக்கூடிய ஸ்லிப்பர் ஷாட். ஓகே. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மீட் யூ ஆல் ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ ஆஃப் டே 6. தேங்க் யூ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் நட்டேஷ்.